அதெல்லாம் வந்து ஓட்டா மாறாது, எல்லாராலையும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொன்னனால சொல்கிறேன். 1977 நானும் இல்லை அந்த இது பார்த்து, ஆனால் சொல்கிறத வச்சு எனக்கு சொல்லுங்கள். 77 அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்க்கும்போது 77 கோயம்புத்தூரை தன்னோட கோட்டையாக வச்சுருந்தார். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு வேற யாராலுமே அது பீட் பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் கோயம்புத்தூரில் இவ்வளோ பெரிய ஒரு தொண்டர்களை திரண்டு வந்திருக்காங்கன்னா கோயம்புத்தூரில் அது தளபதி விஜய் அவர்கள் தான். சரிங்களா? அதனால் இது மாதிரிலாம் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. சரிங்களா? ஏன்னா அதான் சொல்கிறாங்களே, ஒரு வயிற்றுச்சன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நான் பார்க்க போவேன், ஆனால் அரசியல் வேறு இது வேறு. என்ன அரசியல் வேறு? ஏன் நடிகர்கள் வரக்கூடாதா? அரசியலுக்கு வரக்கூடாதா? நடிகை எந்த கட்சியில் இப்போ இல்லை, நடிகர்கள் இல்லை. அதனால் இந்த மாதிரி விமர்சனம்லாம் வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில். சார், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அது எப்பவுமே சென்சிட்டிவான பிளேஸ். வந்து முஸ்லீம் சிறுபான்மைகள் ஓட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்த வரைக்கும் சிறுபான்மைகள் ஆதரவு எப்படி இருக்குது தாவேக்காக்கு? வருகின்ற 2026 கண்டிப்பாக சொல்கிறேன், இஸ்லாமியர்களின் ஓட்டு, சிறுபான்மையினர்கள் ஓட்டிலே மிக முக்கியமாக இஸ்லாமியர்களின் ஓட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு 100% வாக்களிப்பாங்க.